பாப்ஸ்கோ நிறுவனத்தை திறந்து நடத்திட வலியுறுத்தியும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளத்தை கேட்டும் ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது. பாப்ஸ்கோ நிறுவனத்தை திறந்து நடத்திட வலியுறுத்தி ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளம் மற்றும் பணி ஓய்வில் சென்றவர்களுக்கு பணிக்கொடை, ஊழியர்களுக்கு செலுத்த வேண்டிய காப்பீடு திட்டம், வைப்பு நிதி கூட்டு காப்பீடு திட்டம் மற்றும் 2016ஆம் ஆண்டு முதல் செலுத்தவில்லை என்றும், பாப்ஸ்கோவிற்கு வருமானம் வரக்கூடிய எல்பிஜி, பெட்ரோல் பங்க் மற்றும் காய்கறி பிரிவு, மளிகை பிரிவு, அரிசி பிரிவு ஆகியவை நிர்வாகத்தினால் கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் போதுமான இருப்பு கொள்முதல் செய்யப்படாமல் நஷ்டத்தை நோக்கி நிர்வாகம் நடத்தப்பட்டது என்றும், அதனை அடுத்து அக்டோபர் மாதம் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு முடக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், இதனை உடனடியாக திரும்பப் பெற்று பாப்ஸ்கோ மூலம் நடத்தப்பட வேண்டும் என்றும், அனைத்து பிரிவுகளையும் திறந்து செயல்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிலுவை சம்பளத்தை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது.